மன பயம், ஃபியர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா? அப்போது இந்த பதிவு உங்களுக்கானது. மனசில் அதிகமாக பயம் இருக்குது, எந்த விஷயத்துலேயும் துணிச்சலாக இறங்க வர மாட்டேங்குது, ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்க முடியல, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பயப்படுறோம், தூங்கிட்டு இருக்கும்போது கதவடிச்சா பயப்படுறோம், நெகட்டிவாக நிறைய யோசிக்க தோணுது, அதனால் அந்த பயம் ஜாஸ்தியாக இருக்குது. பயமுறுத்துகிற மாதிரி கனவுகளும் வர்ற மாதிரி இருக்குது தூக்கத்தில், இதனால் தூக்கமே டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது, தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரி இந்த ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜாஸ்தியாக இருக்குது, அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா, முதல்ல நான் இப்படி இல்லை, இப்போ ரீசன்ட் டைம்லேயோ சில மாதங்களாவோ வருஷங்களாவோ தான் நான் இப்படி மாறிட்டேன், ரொம்ப பயந்த சுபாவம் ஆயிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, இது மன ரீதியான பிரச்சனைன்னு தானே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக இது மனம் சார்ந்த விஷயந்தாங்க. ஆனால் அதுக்கான இந்த பிரச்சனை, இந்த மன ரீதியான பிரச்சனை, அதாவது இந்த பயம்ங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லைங்களா நம்ம உடம்புல. அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொறுமையாக பாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். உங்கள் உடல் ரீதியான விஷயங்கள், நீங்கள் சிரமமாக ஒரு விஷயம் உணர்றீங்க இல்லையா, வலிக்குது, பசிக்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, மனம் ரீதியான பிரச்சனைகள், அதாவது இப்போ இன்றைக்கான டாபிக் இந்த மன பயம், ஃபியர். இந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கக்கூடிய அல்லது உணரக்கூடிய சில விஷயங்கள், உடல் ரீதியான விஷயங்கள் எதுவுமே பிரச்சனை, அதாவது வியாதி இல்லை, அது வியாதியோட அறிகுறி தான் அப்படின்னு. அந்த வகையில் இந்த மன பயம், ஃபியருங்கிற ஒரு விஷயமும் உங்கள் உடலிருந்து எழக்கூடியதுங்கிறதுல நம்ம மறுக்கவே முடியாது. மனசு தனியாக நீங்கள் எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஆனால் டெஃபினட்டாக அந்த மனசுலேருந்து வெளிப்படக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது தான் மனசுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த மனசு எங்கே இருக்குது உடம்புல? யூ கேனாட் பாயிண்ட் அவுட் இல்லைங்களா, இங்கே தான் இருக்குது நம்ம மனசுன்னு நம்மளால் காட்ட முடியாது, ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் உடம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா அதோட சம்மந்தப்பட்ட மனசும் ஆரோக்கியமாக இருக்கும், அதுலேருந்து எழக்கூடிய எண்ணங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அந்த வகையில் இந்த மன பயம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு ஹெல்த் ரீதியான பிரச்சனை தாங்க. உங்களோட யூரினரி பிளாடர், கிட்னி இது ரெண்டுமே வீக் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான சிம்டம். உங்களுக்கு சிறுநீர் பை சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது ஆணித்தனமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மற்ற விஷயங்கள் அடுத்தடுத்த பிரச்சனைகளோடு சம்மந்தப்பட்டு இருக்கும். கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது அக்குபஞ்சர் ட்ரை பண்ணி பாருங்கள்.